விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. அதில் 82.42% ஓட்டுப்பதிவானது. மாலை 6 மணிக்குள் ஓட்டுச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு ஓட்டு போட அனுமதிக்கப்பட்டனர். விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தம் உள்ள 2.37 லட்சம் வாக்காளர்களில் 1.84 லட்சம் பேர் ஓட்டளித்துள்ளனர். ஜூலை 13ஆம் தேதி ஓட்டு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மோசடி வழக்கு விசாரணையில் என்டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரத்தை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்தது. அதில் 2024 நீட் தேர்வில் 63 முறைகேடு புகார்கள் பதிவாகியுள்ளன. 33 மாணவர்கள் எழுதிய தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 22 மாணவர்கள் 3 ஆண்டு தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. 9 பேரின் முடிவுகளை வெளியிடவும் உத்தரவிட்டுள்ளது. தேர்வு வினாத்தாளை நீட் அலுவலகத்தில்தான் நிபுணர்கள் தயார் செய்வர். இந்த வினாத்தாளில் கேள்வி எது என்பது நிபுணர்களுக்கே தெரியாது. தேர்வு ரத்து என்பது தவறு இழைக்காத மாணவர்களுக்கு அநீதி இழைப்பதாகும் என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியும் ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹாம்மரும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்த நிலையில் ஹஃபாக் மாளிகையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான உள்கட்டமைப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் இதர துறைகளில் கூட்டுறவு ஏற்படும் வகையில் ஆஸ்திரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். ஆஸ்திரியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் கார்ல் நெஹமரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மோடி இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது பற்றி நாங்கள் விவாதித்தோம் என்றார். போர்க்களத்தில் இருந்தபடி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது. அப்பாவிகள் எங்கே கொல்லப்பட்டாலும் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் ஏற்க முடியாது என்றும் மோடி கூறினார். ஆஸ்திரிய நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு தலைநகர் வியன்னாவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனியார் ஹோட்டல் ஒன்றில் ஆஸ்திரிய நாட்டு கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடி மோடியை பிரமிக்க வைத்தனர். வந்தே மாதரம் பாடலுக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி ஆஸ்திரிய நாட்டு கலைஞர்களை கைத்தட்டி பாராட்டினார். திரிபுராவில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் 220 பள்ளிகள் மற்றும் 24 கல்லூரி பல்கலைக்கழகங்களில் HIV சோதனை நடத்தி மாணவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்தது. அதில் 828 பேருக்கு HIV பாதிப்பு இருப்பது உறுதியானது. பாதிப்பில் 47 பேர் இறந்தனர். 572 பேர் உயிருடன் உள்ளனர். பல மாணவர்கள் மேல் கல்வி பயில திரிபுராவை விட்டு போய்விட்டனர். ஒரே ஊசியை பலரும் பயன்படுத்தி போதை மருந்து போட்டுக் கொண்டதாலேயே HIV தொற்று பரவியுள்ளது. வெளிமாநிலம் சென்ற மாணவர்களை திரிபுராவுக்கு திரும்பும்படி அழைத்திருக்கிறோம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பீகார் மாநில காவல்துறையில் துணை ஆய்வாளர் பதவிக்கான போட்டித் தேர்வு இறுதி முடிவுகளை மாநில காவல்துறை துணை ஆய்வாளர் சேவை ஆணையம் வெளியிட்டது. உடல் திறன், கல்வி தகுதி, ஒதுக்கீடு அடிப்படையில் 3727 பேர் தேர்வுக்கு பரிசீலிக்கப்பட்டனர். இவர்களில் 1275 தகுதி பட்டியலில் இடம்பெற்றனர். அதில் ஒரு திருநங்கை, 2 திருநம்பி வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவின் முதல் திருநங்கை துணை ஆய்வாளரை பீகார் மாநிலம் பஹல்பூர் சேர்ந்த மான்யா மது காஷ்யாப்பை பீகார் அரசு நியமித்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலுடன் சிக்கிம் மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 32 இடங்களில் 31 தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியின் MLA எதிர்க்கட்சித் தலைவரானார். திடீர் திருப்பமாக தன் கட்சியை கலைக்காமல் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் டென்சிங் நோர்பு லம்தா ஐக்கியமானார். இதனால் எதிர்க்கட்சி இல்லாத சட்டசபையாக சிக்கிம் சட்டசபை மாறியது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளர் அன்புமணி அவரது சொந்த கிராமமான பனையபுரம் கிராமத்தில் மனைவி ஜெயலட்சுமி மற்றும் குடும்பத்தாருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். காலை முதல் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பூத்துகளில் நான் சென்று பார்த்தேன். எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என அன்புமணி கூறினார். திண்டுக்கல்லில் இந்து முன்னணி சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உளவுத்துறைக்கு தமிழக அரசு முழு சுதந்திரம் அளிக்கவில்லை. சரியான அதிகாரிகளை நியமனம் செய்து முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும். அப்போதுதான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். ஆளுங்கட்சி ரவுடிகளுக்கு பின்புலமாக உள்ளது. அதனால் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி வேம்பி மதுராபுரியை சேர்ந்தவர் சக்திவேல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலால் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநில பகுதியான மதகடிப்பட்டுக்கு சென்று சாராயம் வாங்கி வந்தார். நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து குடித்துவிட்டு சென்றனர். நள்ளிரவில் அனைவருக்கும் வயிற்று வலி ஏற்பட்டு வாந்தி எடுத்து மயங்கினர். முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர். இன்று காலை அதே ஊரை சேர்ந்த மேலும் 5 பேர் வயிற்று வலியுடன் மயங்கினர். அவர்களும் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். 11 பேரில் 5 பேர் குணமாக்கினர். மற்றவர்கள் தொடர் சிகிச்சையில் உள்ளனர்.
விக்கிரவாண்டியில் உள்ள 276 வாக்குச்சாவடிகளும் இணைய வழியில் கண்காணிக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். கேமராக்கள் மூலமாக காட்சிகளை பார்வையிட்டு ஓட்டுப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் பிரத்யேகமாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். 2 நாள் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா சென்றார். ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெகமரை பிரதமர் மோடி சந்தித்தார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசினர். இந்திய பிரதமர் மோடி ஆஸ்திரியா வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் கார்ல் நெகமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை வியன்னாவுக்கு வரவேற்கிறேன். உங்களை ஆஸ்திரியாவுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரியாவும் இந்தியாவும் நல்ல நண்பர்கள். உங்கள் இந்த வருகையின் போது அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து ஆலோசிக்க ஆவலாக உள்ளேன் என ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெகமர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டம் சாங் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இரவு 8 மணி அளவில் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளதாகவும் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய 6வது தாக்குதல் இதுவாகும். திரிபுராவில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் 220 பள்ளிகள் மற்றும் 24 கல்லூரி பல்கலைக்கழகங்களில் HIV சோதனை நடத்தி மாணவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்தது. அதில் 828 பேருக்கு HIV பாதிப்பு இருப்பது உறுதியானது. பாதிப்பில் 47 பேர் இறந்தனர். 572 பேர் உயிருடன் உள்ளனர். பல மாணவர்கள் மேல் கல்வி பயில திரிபுராவை விட்டு போய்விட்டனர். ஒரே ஊசியை பலரும் பயன்படுத்தி போதை மருந்து போட்டுக் கொண்டதாலேயே HIV தொற்று பரவியுள்ளது. வெளிமாநிலம் சென்ற மாணவர்களை திரிபுராவுக்கு திரும்பும்படி அழைத்திருக்கிறோம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 66 பேர் மரணமடைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தை சேர்ந்த சிவராமன் இன்று காலை இறந்தார். இதனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஜேபி கங்கா எக்ஸ்பிரஸ்வே திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் நிதிஷ்குமார் சாலை மேம்பாட்டு பணிகள் துறை IAS அதிகாரியை பார்த்து, நீங்க விரும்பினால் உங்க காலில் கூட விழுக்கிறேன், தயவு செய்து சாலை பணிகளை சீக்கிரம் முடியுங்க என கைகளை கூப்பியபடி அதிகாரி காலை தொட முயன்றார். முதல்வர் நிதிஷின் செயலை பார்த்து IAS அதிகாரி அதிர்ந்தனர். நிதிஷின் செயலை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார். திருப்பூர் மத்திய பஸ் ஸ்டாண்டில் மினி பஸ்ஸில் டிரைவராக இருப்பவர் உசிலம்பட்டியை சேர்ந்த செல்லப்பாண்டி. பணி முடிந்ததும் மது அருந்தியுள்ளார். போதையில் பஸ் ஸ்டாண்டில் சென்ற பெண்ணின் சேலையை பிடித்து இழுத்து தனது முகத்தை துடைத்துள்ளார். ஆத்திரமடைந்த பெண் பயணியின் உறவினர்கள் போதையிலிருந்து செல்லப்பாண்டியை சிரமாரியாக தாக்கினர். திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கப்பியம்புலியூரைச் சேர்ந்த அஜித் சந்தியாவுக்கு திருவண்ணாமலையில் இன்று திருமணம் நடைபெற்ற நிலையில் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதி மாலையும் கழுத்துமாக மணக்கோலத்திலேயே விக்கிரவாண்டி அருகே உள்ள கப்பியம்புலியூர் அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு தொடங்கியது. விழுப்புரம் விக்கிரவாண்டி, மேற்கு வங்காளத்தில் உள்ள ராய்கஞ்ச், ரனாகட், தக்சின், பாக்தா மற்றும் மணிக்தலா ஆகிய 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா, பீகாரில் ரூபாலி, உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர், பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு, ஹிமாச்சல பிரதேசத்தில் டேஹ்ரா, ஹமீர்பூர் மற்றும் நலகர் ஆகிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் 3 ஓட்டுப்பதிவு மையங்களில் ஓட்டுப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஒட்டன்காடுவெட்டி, மாம்பழப்பட்டு, காணை உள்ளிட்ட மையங்களில் மின்னணு ஓட்டு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வயர் பழுதால் ஓட்டளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயம் குடித்த 7 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி அவதூறு கருத்து தெரிவித்ததாக RS பாரதிக்கு எதிராக ரூபாய் 1 கோடி மான நஷ்ட தொகை கேட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் போலீஸ் கமிஷனராக இருந்த அமல்ராஜ் மாற்றப்பட்டு புதிய கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டார். சோழிங்கநல்லூர் அருகே உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தாம்பரம் போலீஸ் கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் அமல்ராஜ் பொறுப்புகளை ஒப்படைத்து வாழ்த்து தெரிவித்தார். என்ஜினியரிங் படிப்பிற்காக விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வீரராகவராவ் வெளியிட்டார்.
ஜூன் 23 நடந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலை தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பல்கலை துணைவேந்தர் கீதா லட்சுமி அறிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு மற்றும் நிர்வாக காரணமாக முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்றும் மறுதேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதன் காரணமாக மாணவர்கள் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் புதிய கட்டண விதிகள் அமலுக்கு வருகிறது. உள்ளூர் வாகன ஓட்டிகள் மாதந்தோறும் ரூபாய் 340 கட்டணம் செலுத்தச் சொல்வதை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கொசப்பாளையம் வாக்குச்சாவடியில் ஓட்டளிக்க நின்று கொண்டிருந்த பெண்ணை அவரது முன்னாள் கணவர் கத்தியால் குத்தினார். அந்த பெண்ணின் அலறல் சப்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் அந்த பெண்ணின் முன்னாள் கணவர் என்பது தெரியவந்தது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ராட்மேன் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் ஹம்சராஜ் ஆகியோரை கோவை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்துச் சேர்த்த பணத்தில் ராஜபாளையத்தில் சுமார் 4.5 கோடி மதிப்பில் ஸ்பின்னிங் மில் ஒன்றை வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள மேலும் 4 பேரை போலீசார் தேடுகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உள்பட 29 பேர் போட்டியிடுகின்றனர். 13ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. விறுவிறுப்புடன் நடந்த ஓட்டுப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% ஓட்டுகள் பதிவானது. ஓட்டு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடக்கிறது. அதிமுகவில் நீக்கியவர்களை சேர்க்க மாஜிக்கள் ஓரணியில் குரல் கொடுக்கும் நிலையில் பொதுச் செயலர் பழனிசாமி மௌனம் காப்பதால் கட்சியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்யப்பட்ட சூழலில் துணை மேயர்களை வைத்து ஒப்பேற்ற திமுக முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் 4500 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் பொறுப்பு ஆசிரியர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு 15ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்படுகிறது. தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 20ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். குமரக்கோட்டம் முருகப்பெருமாள் கோயிலில் நடந்த வெள்ளி தேர்பவனியில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் சோதனை சாவடியில் நடந்த வாகன சோதனையின் போது 1500 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. கடத்தலில் ஈடுபட்ட அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு பிரசாத், திருவண்ணாமலை செய்யாறு பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் இருவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். செவ்வாப்பேட்டை அரசினர் ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக 2 ஆசிரியர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயிலில் 1,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசின் மருத்துவ கட்டமைப்பு, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மற்றும் சாதனைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேசினார். உத்தரகண்ட் அரசின் உத்தரவை தொடர்ந்து 14 பொருட்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது. ஸ்வசாரி கோல்ட், ஸ்வசாரி வாட்டி, பிரான்சோம், ஸ்வசாரி பிரவாகி, ஸ்வசாரி அவாலே, முக்தா வாட்டி எக்ஸ்ட்ரா பவர், லிபிடாம், பிபிக்ரீத், மதுக்ரீத், மதுநாஷினி வாட்டி எக்ஸ்ட்ரா பவர், லிவாம்பிரித் அட்வான்ஸ், லிவோக்ரீத், ஐக்ரீத் கோல்ட், பதஞ்சலி திருஷ்டி ஐட்ராப் ஆகிய பொருட்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவரது குடும்பத்தினருடன் அன்னியூர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து ஓட்டளித்தார். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் என்ற முறையில் நான் ஓட்டளித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் கூறினார். திருச்சியில் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பருக்கு பித்தளை வாளை பரிசாக கொடுக்க வந்தவரை போலீசார் கைது செய்து வாளையும் பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்களிடம் முறைகேடாக பணம் பெற்ற சம்பவத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 2 காவல் உதவி ஆய்வாளர்கள், 5 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட 17 பேரை SP வந்திதா ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். புதுச்சேரி வளர்ச்சிக்கு தமிழகம் உட்பட அண்டை மாநிலங்களில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியிலிருந்து லாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றன. அந்த மாநிலங்களும் புதுச்சேரி சார்ந்த உரிமையாளர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அரியலூரிலிருந்து சுண்ணாம்புக்கல் ஏற்றிக்கொண்டு சேலம் மாவட்டம் ஷங்கரிக்கு வந்த லாரி திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் நம்பர் 1 டோல்கேட் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. போலீசார் சென்று விசாரித்ததில் டிரைவர் போதையில் வந்தது தெரியவந்தது. இந்த விபத்தில் டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். SSLV D3 ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வரும் 28ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாராகி வருகின்றனர்.
இதன் மூலம் தொழில்துறையினருக்கு செலவு குறைந்த ராக்கெட்டுகளுக்கான கதவு திறக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். உத்தரமேரூர் அருகே உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் ஏராளமானோர் வந்து சாமி தரிசனம் செய்தனர். ஷோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பீகாரைச் சேர்ந்தவர் பலியானார். விசாரணையில் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற கார் என்பது தெரியவந்தது. திருவள்ளூர் பட்டறை பெரும்புதூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 102 கிலோ புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 2 பேர் கைதாகினர். கார் மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள பூங்காக்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பூக்கள் இல்லா பூங்காக்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு கிழக்கே கேப்டவுன் நகரிலிருந்து 2500 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் ஆழத்தில் நில அதிர்வு உருவானது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளது. பிஎஸ்சி கணித பட்டப்படிப்பில் 2023 1 லட்சம் மாணவர்கள் சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டு 70,000 பேரே சேர்ந்துள்ளனர். இப்படிப்பில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டாததால் கடந்த ஆண்டு 10 கலை அறிவியல் கல்லூரிகள் அப்பிரிவை நீக்கின. எனவே இப்பிரிவில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா சயின்ஸ் பாடங்களை சேர்க்க கல்லூரி கல்வி இயக்குநரகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுக்கு 925 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து மதுரை, திருச்சி, சேலம், கோவை மற்றும் நெல்லைக்கு 600 பஸ்களும், கோயம்பேட்டிலிருந்து நாகை, ஒசூர், பெங்களூர், ஈரோட்டுக்கு 130 பஸ்களும், திருவண்ணாமலைக்கு 30 பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. கார்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை உத்தரவாதத்தை மாருதி சுசுகி நிறுவனம் அதிகரித்துள்ளது. அடிப்படை உத்தரவாதம் 2 ஆண்டுகள் அல்லது 40,000 கிலோமீட்டர் என்பதிலிருந்து 3 ஆண்டுகள் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான ஸ்டேஷனரி குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கொழுந்துவிட்டிருந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலாகின. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு முதல் போக சாகுபடிக்காக வினாடிக்கு 1200 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேக்கடி பகுதியில் உள்ள மதகு அருகே தண்ணீர் குடிப்பதற்காக வந்த காட்டு யானை ஒன்று தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. இதனால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு யானை தண்ணீரில் இருந்து வெளியேறி காட்டுக்குள் சென்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள நகைக்கடையில் செயின் வாங்குவதற்காக இளம்பெண் ஒருவர் சிறுவனுடன் சென்றார். கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி 12 கிராம் தங்கச் செயினை அபேஸ் செய்துவிட்டு தப்பிச் சென்றார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அந்த பெண்ணை தேடுகின்றனர். கேரள மாநிலம் மலையாத்தூர் பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் தாயுடன் வந்த குட்டி யானை ஒன்று தவறி விழுந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தாய் யானையே கிணற்றில் விழுந்த குட்டி யானையை மீட்டு காட்டுக்குள் அழைத்து சென்றது. சென்னையில் இருந்து திருச்சிக்கு மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த லட்சுமணன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். அவர் வைத்திருந்த பையில் 1.90 கோடி மதிப்புள்ள 2.8 கிலோ தங்கம் மற்றும் 15 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். லட்சுமணனை கைது செய்து விசாரிக்கின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் செய்வதற்காக ஏராளமான வக்கீல்கள் வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பினர். எங்களுக்கு போலீசார் வகுப்பு எடுக்க வேண்டாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றபடி அவர்கள் புறப்பட்டு சென்றனர். திண்டுக்கல்லின் முக்கிய இடங்களில் மாநகர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனுமதி பெறாமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மனு அளித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நேற்று இரவு விமர்சையாக நடந்தது. பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் கோவில் உண்டியல்களை உடைத்த மர்ம நபர்கள் பக்தர்களின் காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து தப்பினர். தகவல் அறிந்த செய்யாறு போலீசார் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெல்லாவிடந்தை கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி பாசு மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மதுவில் விஷம் கலந்து குடித்துள்ளார். அப்போது அங்கு வந்த அவரது நண்பர் ஜெரால்ட் ஜோதி பாசு சொல்லியும் கேளாமல் மீதமிருந்த விஷம் கலந்த மதுவை குடித்தார்.
நண்பர்கள் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்த்தனர். சற்று நேரத்தில் ஜெரால்டு இறந்தார். ஜோதி பாசுவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 2 பைகளை பறிமுதல் செய்த போலீசார் அதில் பாலித்தீன் கவரால் சுற்றப்பட்ட 5 பண்டல்களில் 7 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டறிந்தனர். இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வழக்கு பதிவு செய்து எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்திய மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆயிப்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஆனந்தாயி ஞானசேகர் என்பவரது கூரை வீடுகள் தீயில் கருகி சேதமாகின. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தின் காரணம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 218வது ஆண்டை முன்னிட்டு கோட்டை அருகில் உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூண் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் மேயர் சுஜாதா மற்றும் அரசு அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காவலர்கள் நலசங்கத்தில் 37வது பொதுப் பேரவை கூட்டம் காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ் தலைமையில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் ஊர்காவல் படை வீரர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். காவலர்களும் பொதுமக்களும் ஹெல்மெட் அணிவது அவசியம் என காவலர்களிடம் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மன்னார்குடியில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து வழக்கறிஞர்களையும் மன்னார்குடி காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் பள்ளி மாணவி மர்ம மரண வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார். மனுதாரரான பள்ளி மாணவியின் தாய் செல்வி தாக்கல் செய்த மனு மீது கூடுதல் ஆட்சேபனை தெரிவித்து அரசு தரப்பு ஆட்சேபனை மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான பாபநாசம் அருகே அமைந்துள்ள வங்காரம்பேட்டை பகுதியில் எந்த நேரமும் முறிந்து விழும் அபாயகரமான நிலையில் மரம் ஒன்று அமைந்துள்ளது. விபத்து ஏற்படுவதற்கு முன் ஆபத்தான நிலையில் அமைந்துள்ள மரத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்ற கோர்ட் 12ஆம் தேதி கடைசி வழக்காக விசாரிக்கப்படும் என கூறி ஒத்திவைத்தது. சிதம்பரம் நடராஜர் கோவில் கனக சபைக்குள் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தீட்சிதர்கள் மட்டுமே சென்று வந்தனர். இந்நிலையில் பக்தர்களும் இனிமேல் கனக சபையில் ஏறி நின்று தரிசனம் செய்யலாம் என சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. கோர்ட் உத்தரவை தொடர்ந்து பக்தர்கள் கனக சபையில் ஏறி நின்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. திருமாவளவன், செல்வ பெருந்தகை ஆகிய இருவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறுவதால் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் என்கிறார் ஹெச். ராஜா. கொச்சியை தலைநகரமாக கொண்ட ஏர் கேரளா விமான நிறுவனம் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் தடையில்லா சான்று பெற்றுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டிலிருந்து உள்நாட்டு சேவைகளை ஏர் கேரளா தொடங்கும் என அறிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீஞ்சூர் அருகே HPCL எண்ணெய் நிறுவனத்தை முற்றுகையிட முயன்ற தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார், வயது 28. இவர் 10 வயது சிறுமியிடம் சில்மிஷம் செய்தார். ஆத்தூர் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் செல்வகுமாரை கைது செய்தனர். சென்னையில் நடந்த மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளான சர்வேஷ், அஸ்வபிரதா, சாய் தக்ஷன் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இதனால் அவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். கோவை திரும்பிய 3 பேருக்கும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்துக்குட்பட்ட தாசம்பாளையத்தில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் குடிக்க வந்த ஆண் காட்டு யானை ஒன்று இறந்து கிடந்தது. யானையின் இறப்புக்கான காரணம் குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தூராமொக்கை என்ற இடத்தில் கனகராஜ் என்பவர் குடிசை அமைத்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். நள்ளிரவில் அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை கனகராஜை கடுமையாக தாக்கியது. படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பலியானார். ஊட்டியில் உள்ள படகு இல்ல ஏரியில் உள்ள நீர் பச்சை நிறமாக மாறி உள்ளது. இதனை ஆய்வு செய்வதற்காக பிரபல அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா ஊட்டி வந்தார். அங்கிருந்த தண்ணீரை ஆய்வு செய்தார். நீரை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஹொசூர் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் சரையு தண்ணீரை திறந்து வைத்தார். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் எம். குமாரபாளையம் இளந்தோப்பு பகுதியில் உள்ள பெரிய கருப்பண்ண சுவாமி பாட்டன் சுவாமிகள் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையே நீண்ட காலமாக போர் நடந்து வருகிறது. போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுடனான உறவை இந்தியா பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மார்கரெட் மேக்லியோட் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா உள்பட அனைத்து நாடுகளும் ஆதரவளிப்பதை நாங்கள் முக்கியமானதாக கருதுகிறோம் என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அனிதா ராதாகிருஷ்ணனின் மகன்கள் ஆனந்த மகேஸ்வரன், ஆனந்த ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஆஜராகினர். இதில் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கப்பட்ட முன்னாள் சபாநாயகர் தனபால் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். 1 மணி நேரம் குறுக்கு விசாரணை நடந்தது. விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஐயப்பன் உத்தரவிட்டார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான IOCL நிறுவனத்தில் ஆயில்களை கொண்டு சென்று சேர்க்கும் டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். லாரி ஓட்டுநர்களால் பயன்படுத்தப்படும் சாலைகள் இரண்டும் குண்டும் குடியுமாக தரமற்றதாக உள்ளதாகவும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படுபவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கடந்த மாதம் சோதனை நடத்தினர். அப்போது அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும், விசாரணை முடிந்து வரும் 14ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கென்னடிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா சுவாமி கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பூரிக மானிட்டா ஏரிக்கரை அருகே இரவு திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய செவிலியர் செந்தாமரையின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பறித்து தப்பினர். இதுகுறித்து செந்தாமரை அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சந்திரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் கோயில் கும்பாபிஷேக திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்கள் எழுப்பி பெரியாண்டவரை வணங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள TVS குடோனில் இருந்து 40 பைக்குகளை ஒரு லாரியில் ஏற்றி ஹோசூர் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைத்தனர். கிளமங்கலம் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக லாரி மீது மின் ஒயர் உரசி தீப்பிடித்தது. இதில் ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள 40 பைக்குகளும் தீயில் கருகி நாசமானது. கிளமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். பண மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்பான வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் தொழிலதிபர்களை மிரட்டி பெரிய அளவில் பணம் பறித்த விவகாரத்தில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸும் ஆதாயம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை இன்று சம்மன் அனுப்பியது. இந்திய வருவாய் சேவையில் பணிபுரிந்து வரும் மூத்த பெண் அதிகாரியின் பெயர் மற்றும் பாலினத்தை அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மாற்றிக்கொள்ள வைத்த கோரிக்கைக்கு நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள சுங்கம் கலால் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் தலைமை ஆணையரின் அலுவலகத்தில் இணை ஆணையராக பணிபுரியும் அனுசுயா தனது பெயரை அணுகதிர் சூர்யா என்றும் தனது பாலினத்தை பெண்ணிலிருந்து ஆணாக மாற்றவும் கோரியுள்ளார். விக்கிரவாண்டி அருகே சாராயம் குடித்த 11 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக வாங்கி வரப்பட்ட சாராயத்தை முண்டியம்பாக்கம் பகுதியில் ஆண்கள் குடித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் சுமார் 4500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் இதுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் திமுக அரசு கல்வித்தரத்தை மேலும் சீரழித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். லோகோ பைலட்டுகளுக்கு போதிய ஓய்வு வழங்கப்படுகிறது. லோகோ பைலட்டுகள் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அவசர காலங்களில் மட்டுமே லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் சற்று அதிகமாக இருக்கும். பயணங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார்.
டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ கத்தார் சிங் தன்வர், முன்னாள் டெல்லி அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த், அவரது மனைவி ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர். பின்னர் பேசிய கத்தார் சிங், டெல்லி மோசமான நிலையில் உள்ளது. ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இயக்கத்தில் இருந்து உருவான கட்சி இப்போது ஊழலில் ஆழ்ந்துள்ளது என்றார். மும்பையைச் சேர்ந்த பிரதீப் நகாவா, காவேரி தம்பதியினர் பைக்கில் கோலிவாடா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். வேகமாக வந்த கார் மோதியதில் காவேரி பலியானார். பிரதீப் உயிர் தப்பினார். குடிபோதையில் காரை ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்திய சிவசேனா கட்சியின் துணைத் தலைவர் ராஜேஷ் ஷா என்பவரின் மகன் மிஹர் ஷா கைது செய்யப்பட்டார். ராஜேஷ் ஷாவை கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்குமாறு முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் அதிகரித்து வரும் டெங்கு பாதிப்பு குறித்து கர்நாடக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து பொதுநல வழக்காக விசாரணை எடுத்துள்ளது. டெங்குவை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை, கிராமப்புறங்களில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை, மருத்துவ வசதிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது வழங்கப்பட்டது 140 கோடி இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் பிரதமர் மோடிதான் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் எங்கு பார்த்தாலும் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. சாலைகள் மோசமாக இருப்பதால் விபத்துகள் அதிகம் நடக்கின்றன. சுகாதார வசதிகளும் மோசமாகிவிட்டன என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படியே உள்ளது. இளைஞர்கள் வேலை தேடி அலைகிறார்கள் என்றும் கூறினார். விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தங்கலான். ரஞ்சித் இயக்கியுள்ளார். இதன் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. சுதந்திர காலத்திற்கு முந்தைய கோலார் தங்கவயல் சுரங்கம் உருவாகும் ஆரம்ப கட்டம் என்பது மட்டும் ட்ரெய்லரை பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. அங்குள்ள பூர்வ குடிகளுக்கும் அவர்களை அடிமைப்படுத்தி தங்கத்தை தோண்டி எடுக்க முயலும் ஆங்கிலேய அதிகாரிக்குமான போராட்டம்தான் கதை. அடையாளமே தெரியாத அளவிற்கான தோற்ற மாற்றத்தில் விக்ரம் உள்ளார். 2 நிமிட ட்ரெய்லரில் ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் உள்ளன. பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரனின் பேத்தியான தன்யா முதன்முறையாக கதையின் நாயகியாக போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் படம் ரெக்கை முளைத்தேன். ஜெயபிரகாஷ், ஆடுகளம் நரேன் உட்பட பலர் நடிக்கிறார்கள். இயக்குனர் SR பிரபாகரன் தயாரித்து இயக்குகிறார். இவர் கூறுகையில், நான் தயாரிக்கும் முதல் படம் இது. கல்லூரி இளைஞர்களை வைத்து குற்றம் சம்பந்தப்பட்ட கதையில் உருவாகிறது என்றார். நடிகை ராஷ்மிகா விமான நிலையத்திற்கு வரும்போது முகத்தில் மாஸ்க் அணிந்துள்ளார். இதை கவனித்து ரசிகர் ஒருவர் தனது முகத்தை ரசிகர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி வருவதாக வலைத்தளத்தில் கருத்து பதிவிட்டார். இதற்கு நிச்சயமாக அப்படி கிடையாது. தொடர் படப்பிடிப்பால் சரும பாதிப்பு ஏற்படுகிறது. படப்பிடிப்பு இல்லாத நேரத்திலாவது சருமத்திற்கு சற்று ஓய்வு கிடைக்க மாஸ்க் அணிகிறேன் என்றார் ராஷ்மிகா. தனுஷ் இயக்கம் நடிப்பில் ஜூலை 25 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் படம் ராயன். சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள் உள்ளதால் இப்படத்திற்கு தணிக்கை குழு A சான்று வழங்கியுள்ளனர். சில காட்சிகளை நீக்கி UA சான்று பெற தனுஷ் சொல்லியுள்ளார். ஆனால் தயாரிப்பு தரப்பு வேண்டாம் என கூறிவிட்டனர். 2013 சுந்தர்சி இயக்கத்தில் விஷால், வரலட்சுமி, அஞ்சலி நடித்து கிடப்பில் கிடந்த படம் மதகஜ ராஜா. தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் 11 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருந்தது. சமீபத்தில் வெளியான சுந்தர்சியின் அரண்மனை 4 படம் 100 கோடி ரூபாய் வசூலை தந்ததால் இந்த படத்தை இப்போது வெளியிடும் முயற்சிகள் நடக்கின்றன. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா கடந்த ஜூலை 5ஆம் தேதி தொடங்கியது. 6ஆம் நாளாக இன்று ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு மாதுளை முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லி போலாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பட்டறை பெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட அம்மன் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சென்னை கொடுங்கையூர் அண்ணா சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார மையத்தில் ECG எடுக்கும் ஒரு அறையில் இருந்து பலத்த சத்தத்துடன் AC வெடித்து அறை முழுவதும் தீ பரவியது. நோயாளிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.